அடுத்த கேள்வி 2024 MCQல 35வது கேள்வி பார்ப்போம். 35வது கேள்வி இதான் அதில் 35வது கேள்வி. என்ன கேள்வின்னு சொன்னால் கார்பனீரோட்சைட்டு அவத்தை வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது. அவத்தைன்னு சொல்லும்போது திண்மம், திரவம், ஜலவாயு 3 அவத்தையும் உடைய அமைப்பு. இதில் எத்தனை வெப்பநிலையில் எப்படி இருக்கின்ற விஷயங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுகள் இந்த கேள்வியை பொறுத்தவரை பெரிதாக தேவைப்படக்கூடிய விஷயமா இல்லைன்னா ஒவ்வொரு விடையிலையும் முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று, மும்மை புள்ளியில் உள்ள வெப்பநிலை அவதி வெப்பநிலையிலும் பார்க்க குறைவானது. அவதி புள்ளியில் உள்ள வெப்பநிலை 25 வாசியிலும் பார்க்க உயர்ந்தது. மும்மை புள்ளியில் உள்ள அமுக்கம் 1 ATM-இலும் உயர்ந்தது. 1 ATM அமுக்கத்தில் திண்மம் CO2 ஆனது திண்ம CO2 ஆனது வாயு அவத்தியுடன் மாத்திரம் சமநிலையில் இருக்கிறது. ரைட். முதலாம் பார்ப்போம். மும்மை புள்ளியில் உள்ள வெப்பநிலை அவதி வெப்பநிலையிலும் பார்க்க குறைவானது. சரி, இதில் வாங்க. இதில் மும்மை புள்ளி என்றது என்ன? மும்மை புள்ளி என்று சொல்லப்படுறது இதுதான் முக்கியம். அதுதான் அது தெரிஞ்சுட்டா சரி. இந்த கிராஃபை பொறுத்தவரையில் நமக்கு வேறு எதுவும் தெரியாட்டியும் மும்மை புள்ளி அவதி வெப்பநிலை என்னன்றதை தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அதனால் நாங்கள் இதுக்கு விடை எழுதிடலாம். அப்போ இந்த ஒரு புள்ளியை காட்டுறாங்க. இந்த புள்ளியில் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால் ரைட், இதில் லிக்யூட்டாக இருக்குது. சரிதானே? இதில் சொலிடாக இருக்குது. இந்த அவ்வளோ ஏரியா சொலிடாக இருக்குது. அடுத்து இதில் கேஸாக இருக்குது. எல்லாமே CO2 நிலை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் கேஸ் இருக்குது, லிக்விட் இருக்குது, இது இருக்குது. அப்போ இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மும்மை புள்ளி. இந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்றது. அதாவது மும்மை புள்ளி மும்மை புள்ளின்னு சொல்றது. இதே இந்த இடத்துல இருக்கிற புள்ளியை நாங்க சொல்லுவோம் அவதி நிலை புள்ளி அல்லது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்றது. இந்த இடத்துல சொல்றது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அல்லது அவதி வெப்பநிலை. அதில் கருத்து என்ன சொன்னா, அந்த அவதி வெப்பநிலை என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்றது என்ன சொல்றதுன்னு சொன்னா, அதாவது ரெண்டும், அதாவது லிக்விட் ஃபேஸும் கேஸஸ் ஃபேஸும் ரெண்டும் இருக்கிற இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்லுவோம். லிக்விட் ஃபேஸும் இருக்கணும், கேசியஸ் ஃபேஸும் இருக்கிறது தான் இது கிரிட்டிக்கல் என்று சொல்லுவோம். அதாவது லிக்விட் அண்ட் கேசியஸ் ஃபேஸ் equilibrium. கேசியஸ் ஃபேஸும் லிக்விட் ஃபேஸும் ஈக்குலிபிரியத்தில் இருந்ததுன்னா அதை நாங்கள் அவதி வெப்பநிலை என்று சொல்லுவோம். அப்போ இப்போ நாங்கள் இந்த கிராஃபின் படி ஒவ்வொரு விடையாக பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது விடை சொன்னால் மும்மை புள்ளியில் உள்ள வெப்பநிலை அவதி வெப்பநிலையும் பார்க்க குறைவானது. அப்போ மும்மை விடையில்